So good morning students. So gaseous fuels la வந்து LPG, CNG, compressed natural gas na என்ன, water gas na என்ன, இந்த மாதிரியான நிறைய வாயுக்கள் என்னென்ன இருக்கு, அதோட யூசஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. சோ அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபியூவல்ஸ் நேத்திலேயே நான் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்திருப்பேன். அதாவது எனி சப்ஸ்டன்ஸ் that can produce heat and energy on burning. நம்ம எரிக்கும் பொழுது வெப்ப ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எரிபொருள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து சாலிட் ஃபியூவல்ஸ், லிக்விட் ஃபியூவல்ஸ், கேஷியஸ் ஃபியூவல்ஸ்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்திருப்போம் இல்லையா. சோ இப்ப அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். சோ மேபி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் இதை முடிச்சிருவேன், சரிங்களா. சோ அடுத்த டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர். அடுத்து நம்ம பார்க்க போறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூவல்ஸ், அது எரிபொருளுடைய பண்புகள் என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு இது வந்து ஐடியல் ஃபியூவல் எது இல்ல, அதாவது நல்லியல்பு எரிபொருள் பின் கொடுக்கப்பட்டுள்ளவைகள் எவை இல்லை அப்படின்ட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்ப இந்த 5 பாயிண்ட்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ எப்ப வந்து ஒரு ஃபியூவல்ல நம்ம ஐடியல் ஃபியூவல் அல்லது நல் இயல்பு எரிபொருள்ட்டு எப்ப நம்ம சொல்வோமா, இந்த ஒரு 5 பாயிண்ட் இருக்கணும், சரிங்களா. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எரிபொருள் எனக்கு ஈஸியா கிடைக்கணும், சரிங்களா. சோ இட் ஷுட் பி ரெடிலி அவைலபிளா இருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிளா இருக்கணும், அதாவது எளிதில கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த எரிபொருளை. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா குறைந்த விலையில கிடைக்கணும். சோ லெஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கணும், சரிங்களா. ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்லயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எரிபொருளா இருக்கணும், சரிங்களா. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதோடைய கலோரி மதிப்பை வந்து அதிகமா கொண்டிருக்கணும், ஓகேங்களா. சோ அதாவது அதோடைய கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது எரியும் தன்மை கொண்ட அந்த இட் ரிலீசஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதுதான் வந்து கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்பெசிபிக்கா கலோரிஃபிக் வேல்யூனா என்னன்னு எடுப்பேன். சோ ஒரு டேப்லெட் காலமே கொடுத்துருக்காங்க உங்க புக்ஸ்ல, அதை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஏன்னா வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்ல based on the calorific value arrange the options fuel in a ascending or descending order அப்படின்ட்டு கேட்கலாம். ஆல்ரெடி பிரிலிம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேட்ச்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா. சோ அதோட கலோரிஃபிக் வேல்யூ பொறுத்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் ப்ரொடியூஸ் a large amount of heat. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது அதிகமான வெப்பத்தை வெளியிடக்கூடிய எரிபொருள் எதுவோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். இதுதான் நம்ம ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. Last point but not least, it should not leave behind any undesirable substances. அதாவது அந்த எரிபொருள் எரிந்த பிறகு நம்மளுக்கு விரும்பத்தகாத பொருட்கள், நம்மளுக்கு தீய விளைவை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களோ அல்லது விரும்பத்தகாத பொருட்களை வந்து அது தரக்கூடாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடியல் ஃபியூவல் அல்லது நல் இயல்பு எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. சோ என்னென்ன 6 பாயிண்ட், இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா நான் இங்க வந்து சொல்றேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி ரெடிலி அவைலபிள், ஓகேங்களா, ஈஸியா கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள். அடுத்தது லெஸ் எக்ஸ்பென்சிவ். அடுத்தது பாத்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் ஹை கலோரிஃபிக் வேல்யூ. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இட் ஷுட் ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதிகப்படியான வெப்ப ஆற்றலை வெளியேற்றுவது. லாஸ்ட் ஒன், இட் ஷுட் நாட் லீவ் behind any undesirable substances. சோ முக்கியமான பாயிண்ட் இதுவும். சோ இதை தவிர வேற எந்த பாயிண்ட் வராது ஒரு ஐடியல் ஃபியூவல்னா. சோ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். உங்க ஸ்கூல் புக்ஸ்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது ராங் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இதுக்கு ரிகார்டிங் இல்லாத ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு எது ஆட் ஒன் அவுட், இல்ல இது பொருந்தாதது எது அப்படி கேட்கலாம், சரிங்களா. சோ அப்ப ஒரு ஐடியல் ஃபியூவல் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஐடியல் ஃபியூவல் should have the following characteristics, ஓகேங்களா. தமிழ்ல எப்படி எழுதிக்கிறீங்கன்னா, ஒரு நல் இயல்பு எரிபொருள் என்பது பின்வரும் பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், சரிங்களா. ஒரு நல் இயல்பு எரிபொருள் என்பது பின்வரும் பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து ரெடிலி அவைலபிள் அப்படின்னா எளிதில் கிடைக்க வேண்டும். அடுத்தது எளிதில் கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள் அப்படின்னா எளிதில் கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும். இதெல்லாம் நீங்களே எழுதிப்பீங்க. ஹை கலோரிஃபிக் வேல்யூ. கலோரிஃபிக் வேல்யூனா என்னது, கலோரி மதிப்பு, ஓகேங்களா. உயர்ந்த கலோரி மதிப்பை கொண்டிருக்க வேண்டும். கலோரிஃபிக் வேல்யூனா கலோரி மதிப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இட் ஷுட் ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்னா அதிகப்படியான வெப்பத்தை வெளியிட வேண்டும். அடுத்தது
லாஸ்ட் ஒன், எரிந்த பிறகு விரும்பத்தகாத பொருட்களை தரக்கூடாது. It should not leave behind any undesirable substance. So இதுதான் வந்து என்னது எரிபொருளுடைய பண்புகள் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எரிபொருள் திறன், அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? எஃபிஷியன்சி, ஒரு ஃபியூவலோட எஃபிஷியன்சினா என்ன, எதை குறிக்கிறது எஃபிஷியன்சி அப்படின்றதுதான் பார்க்க போறோம். எரிபொருள் திறன். சோ நம்மளுக்கு தெரியும் ஃபியூவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, அதாவது எரிபொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் கார்பனை வந்து ஒரு முக்கிய பகுதி பொருளா அது கொண்டு இருக்கும் இல்லையா? சோ அந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுடன் எரிந்து அதிக வெப்பத்தை வந்து வெளியிடணும். சரிங்களா? எந்த ஒரு எரிபொருள் குறுகிய காலத்துல இந்த மாதிரி அதிக வெப்பத்தினை வெளியிடுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், எஃபிஷியன்சின்னு சொல்றோம். புரியுதுங்களா? கிளியரா? சோ அப்ப ஒரு எரிபொருள் திறனை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அது எப்படி குறைந்த அளவுல அதிகப்படியான வெப்பத்தினை வெளியேற்றுகிறதோ அதை பொறுத்துதான் அதோட எஃபிஷியன்சி டிட்டர்மைன் பண்ணப்படுகிறது. சரிங்களா? சோ அதுக்கு 2 ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். அதாவது தன் ஆற்றல், ஸ்பெசிபிக் எனர்ஜினா என்னன்னு பார்க்கணும், கலோரி மதிப்புனா என்னன்னு பார்க்கணும். அதாவது கலோரி மதிப்புனா ஆல்ரெடி சொல்லிட்டேன், கலோரிபிக் வேல்யூ. இதை பொறுத்துதான் ஒரு ஃபியூவலோடைய அல்லது ஒரு எரிபொருளுடைய எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா? அப்ப எஃபிஷியன்சினா என்னன்னு சொன்னேன். சோ நார்மலா எந்த ஒரு ஃபியூவலா இருந்தாலும் அதுல என்ன இருக்கணும், சோ ஷார்ட்டா எழுதுறேன், எந்த ஒரு ஃபியூவலா இருந்தாலும் அதுல வந்து கார்பன் கண்டிப்பா என்ன இருக்கும், மெயின் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு மெயின் பார்ட் மெயின் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. சோ இப்ப இந்த எரிபொருள், இந்த ஃபியூவல் வந்து பாத்தீங்கன்னா எரியும் பொழுது, கம்பஷன் ஆகும் பொழுது, ஓகேங்களா? சோ கம்பஷன்னா எரியும் பொழுது, ஓகேங்களா? எரியும் பொழுது எதோட எரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it flames with oxygen. ஓகேங்களா? ஆக்சிஜனோடு எரியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா it liberates large amount of heat. மிக அதிகப்படியான வெப்ப ஆற்றலை வெளியிடுகிறது. ஓகேங்களா? சோ இது வந்து ஜெனரலா ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி குறைந்த டைம்ல, ஓகேங்களா, ஷார்ட் பீரியட்ல அல்லது ஷார்ட் டைம்ல அதிகப்படியான வெப்பத்தை எந்த எரிபொருள் எரிக்கிறதோ, அதாவது வெளியிடுகிறதோ, அதுதான் நம்ம எஃபிஷியன்சி அதிகமா இருக்கக்கூடிய எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப ஒரு நல்ல எரிபொருள் அப்படின்றது எப்படி இருக்கணும், ஷார்ட் பீரியட் ஆர் ஷார்ட் டைம்ல இட் லிபரேட்ஸ் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ தமிழ்ல ஒரு தடவை சொல்றேன். அதாவது எந்த ஒரு எரிபொருளும் குறுகிய காலத்துல எரிந்து அதிக அளவு வெப்பத்தினை வெளியிட வேண்டும். அந்த மாதிரி எது இருக்கிறதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்ஸான ஒரு எரிபொருள் அல்லது ரொம்ப எரிபொருளுடைய திறனை வந்து டினோட் பண்ணக்கூடியது அதுதான். சரிங்களா? சோ இப்ப இந்த எரிபொருள் திறன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா தன் ஆற்றல், ஸ்பெசிபிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தன் ஆற்றல், ஸ்பெசிபிக் எனர்ஜி. சோ அப்ப ஸ்பெசிபிக் எனர்ஜினா என்னன்னு உங்களுக்கு வந்து அதாவது ஸ்டேட்மெண்ட் ரீசன் கொஸ்டின் கொடுத்து கூட கேட்கலாம். இது எப்படி வேணாலும் இது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். பட் கான்செப்ட் கிளியரா இருந்தீங்கன்னா எப்படி கேட்டாலுமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஸ்பெசிபிக் எனர்ஜினா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் பை a யூனிட் மாஸ் ஆஃப் a fuel. ஓகேங்களா? அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா இட் இஸ் எனர்ஜி பர் யூனிட் மாஸ், அவ்வளவுதான். அதாவது ஓரளவு நிறைவுடைய அந்த எரிபொருள் எரியும் பொழுது வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றலை தான் என்னன்னு சொல்றாங்க, தன்னாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓரளவு நிறைவுடைய, ஓகேங்களா, அதான் யூனிட் மாஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ ஷார்ட்டா வந்து சொல்லணும்னா எனர்ஜி பர் யூனிட் மாஸ். ஓகேங்களா? இது அது தவிர்த்து வேற என்ன சொல்லலாம்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் பை யூனிட் மாஸ் ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸ்பேண்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் இட்ஸ் a process of amount of energy produced by unit mass of a fuel. ஓகேங்களா? சோ இதுதான் என்னது ஸ்பெசிபிக் எனர்ஜி. தமிழ்ல என்ன சொல்லலாம்னா எழுதிக்கோங்க. தமிழ்ல ஓரலகு நிறையுடைய எரிபொருள் எரியும் பொழுது வெளியிடும் வெப்ப ஆற்றலே தன் ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. எரியும் பொழுது வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றலே தன் ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. சோ ஷார்ட்டா வந்து தமிழ்ல ஓரலகு நிறைக்கான ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எனர்ஜி பர் யூனிட் மாஸ்ன்னு சொன்னாலே அதுக்கு ஷார்ட்டா வந்து தமிழ்ல ஓரலகு நிறைக்கான ஆற்றல் என்று கூறப்படுகிறது. சோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் தான் என்ன, ஸ்பெசிபிக் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் ஃபேக்சுவல் क्वेश्चंसல கேட்கலாம். கிலோ ஜூல் ஜூல் பர் கிலோகிராம். ஆக்சுவலா ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. ஜூல் பர் கிலோகிராம் கொடுத்திருக்காங்க, கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ
ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. எது ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? சோ இதுதான் என்னது ஸ்பெசிபிக் எனர்ஜி. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலோரி மதிப்பு, கலோரிஃபிக் வேல்யூனா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்த டாபிக் எழுதிக்கோங்க, கலோரிஃபிக் வேல்யூ. சோ இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு எரிபொருளுடைய திறனை வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து தன் ஆற்றல், கலோரி மதிப்பு, இல்ல வேற ஏதாவது 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆக்டேன் நம்பர், சென்டேன் நம்பர், இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஏஎன்பி, பிஎன்சி அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். அதனால இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முக்கியமா கலோரி மதிப்பு மற்றும் தன் ஆற்றலை டிபெண்ட் பண்ணி இருக்கு. சரிங்களா? சோ கலோரிஃபிக் வேல்யூ அல்லது கலோரி மதிப்பு. So calorie மதிப்புனா it's nothing but it is the quantity of heat produced by the complete combustion of a fuel at constant pressure and normal condition. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாதாரண சூழ்நிலையில நிலையான அழுத்தத்துல எந்த ஒரு எரிபொருள் முழுவதுமாக எரிந்து அந்த வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றல் தான் என்னன்னு சொல்றாங்க கலோரிஃபிக் வேல்யூ. ஒன்னும் கிடையாதுங்க, ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர் இருக்கணும், ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன்ல அந்த எரிபொருள் முழுவதுமாக எரியணும். முழுவதுமாக எரிஞ்சு அது வெளியிடக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்ப எழுதிக்கோங்க, it is a quantity of heat produced by the complete combustion of fuel at constant pressure and normal conditions. Constant pressure and normal conditions. So இதனுடைய இதுக்குதான் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் வரும். ஓகேங்களா? அதுக்கு ஜூல் பர் கிலோகிராம் தான், இதுக்கு கிலோ ஜூல் பர் கிலோகிராம். இதோடைய யூனிட் SI யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜி பர் கிலோகிராம். ஓகேங்களா? இதுதான் கலோரிஃபிக் வேல்யூ. தமிழ்ல சொல்றேன், சாதாரண சூழ்நிலையில் நிலையான அழுத்தத்தில் ஒரு எரிபொருள் முழுவதுமாக எரிந்து வெளியிடும் வெப்ப ஆற்றலின் அளவு கலோரி மதிப்பாகும். ஓகேங்களா? புரியுதா? சோ கிளியர்? அடுத்தது போலாமா? சோ இப்ப இந்த கலோரி மதிப்பு அப்படின்ட்டுனா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ குரூப் 1, குரூப் 2 அந்த விஓலாம் கேட்கறதுக்கு, அதாவது குரூப் 4ல கேட்கறதுக்கு ரொம்ப ரேர் தான். கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் தான். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதோடைய கலோரி மதிப்பை பொறுத்து இதை வந்து கீழிருந்து மேலாக அல்லது மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க, அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல. இல்ல ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எதுக்கு அதிகப்படியான கலோரிஃபிக் வேல்யூ, அதாவது கலோரி மதிப்பு எது அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி, சிஎன்ஜி, பயோகேஸ், ஹைட்ரஜன், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. மிக குறைவான கலோரி மதிப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப ஆன்சர் என்ன வரணும்? இதுக்கு மிக குறைவு கொடுத்திருக்கிறதுல மிக குறைவு எதுனா சிஎன்ஜி தான். ஓகேங்களா? ஆனா இருக்கிறதுல மிக குறைவான கலோரிஃபிக் வேல்யூ எப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா கவுடங், மாட்டுச்சாண கட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவுடங் அந்த வரட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேங்களா? இருக்கிறதுல ரொம்ப கலோரிஃபிக் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கிறது அதுக்குதான், அந்த ஃபியூவலுக்கு தான். மற்றது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சோ இப்ப நான் ஒரு டேப்லெட் காலம் கொடுக்குறேன். அந்த டேப்லெட் காலம் தெளிவா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. 99% இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? கேஷியஸ் ஃபியூவல்ஸ் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எரிபொருள், அடுத்து கலோரி மதிப்பு, ஃபியூவல், கலோரிஃபிக் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுச்சாண கட்டி. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், ஏன்னா தமிழ்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும். அதனாலதான் வந்து இங்கிலீஷ்ல நம்ம கர்சிவ்ல எழுதிருவோம் இல்லையா, அதெல்லாம் டைம் எடுக்காது. ஸோ அதனால சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தமிழ் வேர்ட்ஸும் சொல்றேன், நீங்க தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. பவுடர், மாட்டுச்சாண கட்டி 6000 to 8000. அடுத்து மரம், ட்ரீ. ஸோ இது 17,000 to 22,000. அடுத்தது கோல், நிலக்கரி. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கோல் தார், அதனால இது மட்டும் நான் தமிழ்ல எழுதுறேன். ஸோ கோல், நிலக்கரி வந்து பாத்தீங்கன்னா 25,000 to 33,000. அடுத்தது பெட்ரோல் 45,000. அடுத்தது கெரோசின். ஸோ கெரோசின் கலோரிஃபிக் அதிகமா, பெட்ரோலுக்கு அதிகமான கெரோசினுக்கு தான் அதிகம். சரிங்களா? ரெண்டு ஈக்குவல் தான், ரெண்டுமே ஈக்குவல். பட் அதிகமா பார்க்கும்போது அலைன் பண்ணும்போது கெரோசினை தான் வந்து உங்களுக்கு அதிகமா, அதாவது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கெரோசின் கொஞ்சம் அதிகம், சேம் வேல்யூவா இருந்தாலும். சரிங்களா? அதனாலதான் அடுத்தபடியா கெரோசினை போட்டிருக்காங்க பெட்ரோலுக்கு அடுத்தபடியா. அடுத்தது டீசல். ஸோ டீசலும் அதே தான்ப்பா, 45,000.
அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பெட்ரோல், கெரோசின், டீசல் வந்து 45,000. அடுத்தது மீத்தேன். மீத்தேன் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நேச்சுரல் கேஸ். இது வந்து கொஞ்சம் அதிகம், 50,000. ஓகேங்களா. அடுத்து சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அழுத்தப்பட்ட இயற்கை வாயு, இதுவும் 50,000. அடுத்து எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், இதுதான் வந்து என்னது, நம்மளுடைய சமையல் வாயு. ஓகேங்களா. கிச்சன்ல இருக்கக்கூடிய சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். சோ இதுவும் 55,000. ஸோ இது 55,000, ஸ்லைட்லி அதிகம், கொஞ்சம் அதிகம். ஸோ அடுத்தது வந்து பயோகேஸ், உயிரி வாயு. பயோகேஸ்னா உயிரி வாயு. ஸோ இது என்னது, 35,000ல இருந்து 40,000. அடுத்தது வந்து ஹைட்ரஜன். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான கலோரிஃபிக் வேல்யூ எதுக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு தான். 1,50,000. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்ப ஹைலி இன்ஃபிளேமபிள், எது, அதாவது ரொம்ப அதிகமாக எரியும் தன்மை கொண்ட ஒரு எரிபொருள் எது, ஹை கலோரிஃபிக் வேல்யூ எது அப்படின்னா ஹைட்ரஜன் தான். ஸோ இந்த ஹைட்ரஜனை தான் நம்ம ஃபியூச்சர் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்ப வந்து யூஎஸ்ஏல இது வந்து நிறைய இடத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாம வந்து ஃபியூச்சர் ஃபியூவலா இது வந்து நம்ம சொல்லி வச்சிருக்கோம். இதுக்கான ரிசர்ச் நிறைய போயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் வந்து லிக்விட் ஃபியூவல், திரவ ஹைட்ரஜன். திரவ ஹைட்ரஜன். ஓகேங்களா. திரவ ஹைட்ரஜன் அல்லது லிக்விட் ஃபியூவல், லிக்விட் ஹைட்ரஜன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சோ இதுதான் இந்த கலோரிஃபிக் வேல்யூ. இப்ப நீங்க இந்த டேப்லெட் காலம் படிச்சிட்டீங்கன்னா உங்களால நான் கேட்ட அத்தனை கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எது மிக குறைவான எரிபொருள் கலோரி மதிப்பு எது அப்படின்னு கேட்டா ஆன்சர் பண்ணிடலாம். இதை அப்படியே அலைன் பண்ணி லைனா படிச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சிம்பிளும் கூட. ஏன்னா ஒரு சேம் கலோரிஃபிக் வேல்யூ 3த்துக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க, அடுத்தது 3 படிச்சுக்கோங்க. மீத்தேன், சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி. ஓகேங்களா. அதே தான் வரும். ஆனா எல்பிஜி 55,000 வரும். பயோகேஸ் வந்து 35,000 to 40,000 தான். ஆனா உங்க புக்ல இது வந்து எல்பிஜிக்கு அடுத்தபடியா தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதன் கலோரிஃபிக் வேல்யூ கம்மியா கொடுத்துருக்காங்க. பட் அதிகமாக எரியும் தன்மை கொண்ட ஒரு வாயுவா இருக்கலாம் பயோகேஸ்ன்றது. அடுத்தது ஹைட்ரஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,50,000. அதிகமான கலோரிஃபிக் வேல்யூ இதுக்குதான் இருக்கு. சரிங்களா. சோ இதற்கு கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆக்டேன் நம்பர் என்ன, செட்டேன் நம்பர் என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா. ஆக்டேன் நம்பர்னா என்ன, செட்டேன் நம்பர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஆக்டேன் நம்பர். சோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டேன் எண் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் இப்ப நான் என்ன சொல்றேனோ அது இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சோ இந்த ஆக்டேன் நம்பர்னா ஒண்ணும் கிடையாதுப்பா. இட் டினோட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஆக்டேன் பிரசன்ட் இன் பெட்ரோல். ஓகேங்களா. அதாவது பெட்ரோல்ல எவ்வளவு ஆக்டேன் எண் இருக்கோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஆக்டேன் நம்பர் சொல்றாங்க. ஓகேங்களா. எந்த ஃபியூவல், எந்த எரிபொருளுக்கு அதிகமான ஆக்டேன் நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஐடியல் ஃபியூவல்னு சொல்றோம். புரியுதுங்களா. ஐடியல் ஃபியூவல், அதாவது நல் இயல்பு எரிபொருள் எதை சொல்றோம்னா எந்த எரிபொருளுக்கு அதிகமான ஆக்டேன் நம்பர் இருக்கோ அதுதான் ஐடியல் ஃபியூவல்னு சொல்றோம். ஓகேங்களா. சோ அப்ப பெட்ரோல்ல உள்ள ஆக்டேன் என்ற ஹைட்ரோ கார்பனினுடைய அளவை குறிக்கிறது தான் என்னது, இந்த ஆக்டேன் நம்பர். ஓகேங்களா. அப்ப ஆக்டேன் நம்பர்னா என்னன்னு எழுதிக்கோங்க. பெட்ரோலில் உள்ள ஆக்டேன் என்ற ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் ஒரு எண்ணாகும். So octane number denotes the amount of octane present in the hydrocarbon of petrol. ஓகேங்களா. So amount of octane number present in the hydrocarbon of petrol. ஓகேங்களா. அப்ப ஆக்டேன் நம்பர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம், ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சோ ஐடியல் ஃபியூவல்னா என்னது, நல் இயல்பு எரிபொருள். நல் இயல்பு எரிபொருள்னா என்னப்பா சொன்னேன், ஈஸியா கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், தேவையில்லாத பொருளை வெளியிடக்கூடாது, ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு வெளியிடணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுதான் நல் இயல்பு எரிபொருள். ஓகேங்களா. இதுதான் ஆக்டேன் நம்பர். அடுத்து செட்டேன் நம்பர்னா என்னன்னு பார்க்க போறோம். செட்டேன் நம்பர். So செட்டேன் நம்பர்னா இட்ஸ் நத்திங் பட் இட் மெஷர்ஸ் த இக்னிஷன் டிலே ஆஃப் த ஃபியூவல் இன் த டீசல் இன்ஜின். ஓகேங்களா. சோ செட்டேன் நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னா இக்னிஷன் டிலே வந்து ஷார்ட்டரா இருக்கும். சரிங்களா. அதாவது எந்த எரிபொருளுக்கு ஹை செட்டேன் நம்பர் இருக்குதோ அது வந்து ஐடியல் ஃபியூவல்னு சொல்லும். சரிங்களா. ஹை செட்டேன் நம்பர், அங்க எப்படி ஹை ஆக்டேன் நம்பர் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்க ஹை செட்டேன் நம்பர் இருக்கோ அதுதான் வந்து ஐடியல் ஃபியூவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தமிழ்ல சொல்றேன். டீசல் இன்ஜின்ல இந்த செட்டேன் நம்பர் எங்க பார்ப்போம்னா டீசல் இன்ஜின்ல பார்ப்போம். அதுவே ஆக்டேன் நம்பர் வந்து பெட்ரோல்ல பார்ப்போம். ஓகேங்களா. சோ எந்த டீசல் இன்ஜின்ல எரிபொருள் பற்ற வைக்கும் தாமத கால அளவு, அதாவது அந்த எரிபொருளை அந்த டீசல் இன்ஜின் பற்ற வைக்கும் போது அது அந்த பத்திக்கிறதுக்கான கால அளவு இருக்கு இல்லையா, அந்த இக்னிஷன் டிலே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னது செட்டேன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
செட்டேன் எண் அதிகமாக கொண்ட எரிபொருளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ எழுதிக்கோங்க. செட்டேன் நம்பர் measures ignition delay of the fuel in diesel engine. ஓகேங்களா? சோ தமிழ்ல வேணா எழுதிக்கோங்க. பற்ற வைப்பு தாமத கால அளவு. இக்னிஷன் டிலேனா பற்ற வைப்பு தாமத கால அளவு. ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீட்டேன் எண் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சீட்டேன் நம்பர் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் வந்து என்னது, ஐடியல் ஃபியூவல், நல் இயல்பு எரிபொருள். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஆக்டேன் நம்பருக்கும் செட்டேன் நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இதுக்கு டிஃபரன்ஸ் கூட உங்களுக்கு சொல்லலாம். ஆக்டேன் நம்பர் அப்படின்னு என்னது, பெட்ரோலுக்கு பயன்படுகிறது. அதுவே சீட்டேன் எண் அப்படின்றது டீசலுக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? இது வந்து பெட்ரோல் உள்ள ஆக்டேனின் அளவை குறிக்கிறது. இதுனா ஆக்டேன் எண். அதுவே சீட்டேன் எண் அப்படின்னானது டீசல் இன்ஜினில் உள்ள அந்த எரிபொருளோட பற்ற வைப்பு தாமத கால அளவை குறிக்கிறது. அது இக்னிஷன் டிலே. இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுவே ஆக்டேன் நம்பர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பென்சீன் அல்லது டொலுவின் சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலின் ஆக்டேன் எண்ணை அதிகரிக்க முடியும். ஓகேங்களா? இது இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இங்க ஆக்டேன்ல எழுதிக்கோங்க, ஸ்பேஸ் இருந்தா எழுதிக்கோங்க. எனக்கு ஸ்பேஸ் இல்ல, நான் இங்க எழுதிக்கிறேன். அதாவது பென்சீன் என்னன்னு சொல்லுவாங்க, C6H6 சொல்லுவாங்களா, டொலுவின் C6H5CH3 சொல்லுவாங்க. டொலுவின் ஃபார்முலா எல்லாம் தேவையில்ல, அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பென்சீன் டொலுவின் அளவு சேர்க்கும் பொழுது ஆக்டேன் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். ஓகேங்களா? அப்ப ஐடியல் கேஸ் நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேங்களா? அதாவது எந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சேர்மம் சேர்க்கும் பொழுது பெட்ரோலின் ஆக்டேன் அளவு அதிகமாகும். இன்டெப்தா கேட்கணும்னா இப்படி கேட்கலாம். கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுல ஆன்சர் வந்து பென்சீனா இருக்கலாம் அல்லது டொலுவினா இருக்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான், இதெல்லாம் ரொம்ப டெப்தா படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஆக்டேன் என்ன நான் வந்து பெட்ரோல்ல அதிகரிக்கணும் அப்படின்னா எனக்கு நான் வந்து என்ன ஆட் பண்ணணும், பெட்ரோல்ல பென்சீன் டொலுவின் ஆட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவே அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் டீசலின் சீட்டேன் எண்ணை அதிகரிக்க முடியும். ஓகேங்களா? சீட்டேன் எண்ணை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீசல் இன்ஜின்ல நம்ம என்ன சேர்க்கலாம், அசிட்டோன் சேர்க்கலாம். அசிட்டோன்னா என்னப்பா, நெயில் பாலிஷ் ரிமூவரா யூஸ் பண்றீங்கல்ல. சோ நெயில் பாலிஷ் ரிமூவ் நகைச்சாயம் நீக்கியா பயன்படுத்துறீங்களா, ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது, அசிட்டோன். ஓகேங்களா? சோ அந்த லிக்விட் தான் அசிட்டோன் சொல்லுவாங்க. சரிங்களா? அது பெர்மனன்ட் மார்க்கர் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அசிட்டோன் லிக்விட கொஞ்சம் டிப் பண்ணி அதை அழைச்சிங்கன்னா அந்த பெர்மனன்ட் மார்க்கர் போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு லிக்விட் தான் என்னது, இந்த அசிட்டோன். அப்ப அசிட்டோனை நீங்க வந்து சேர்த்தீங்கன்னா சீட்டேன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ இது ரெண்டுமே ரிவர்ஸ்ல இருக்கும். அதாவது உயர்ந்த ஆக்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருள்ல சீட்டேன் வந்து குறைவா இருக்கும். அதுவே சீட்டேன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஆக்டேன் எண் குறைவா இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டேன் அண்ட் சீட்டேன் நம்பர். ஓகேங்களா? இதோட வந்து கம்ப்ளீட்டா என்ன முடியுது உங்களுக்கு, ஃபியூவல்ஸ் முடியுது. ஓகேங்களா? ஃபியூவல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஃபியூவல்ஸ்ல ஹைட்ரஜன் ஃபியூவலை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது பயோடீசலை பத்தி, ஹைட்ரஜன் ஃபியூவலை பத்தி உங்க புக்ல ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பயோடீசல் பாத்துக்கலாம். இதெல்லாம் அதர் ஃபியூவல்ஸ் பா, அதாவது வேறு என்ன எரிபொருள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பயோடீசல். சோ பயோடீசல் அப்படின்னா என்னது, இது வந்து இட் இஸ் a fuel obtained from vegetable oils such as soybean oil, jatropha oil, corn oil, sunflower oil, cotton seed oil, rice bran oil, அப்புறம் ரப்பர் சீட் ஆயில். இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றோம், பயோடீசல்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது இது தாவர எண்ணெய்களான சோயாபீன் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், சோள எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பருத்தி எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், ரப்பர் மர விதை எண்ணெய், இதுல எல்லாம் இந்த எண்ணெயில இருந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பயோடீசல் ஆயில். எழுதிக்கோங்க. பயோடீசல். பயோடீசல் இஸ் த ஃபியூவல். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன எண்ணெய்ன்னு தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். வெஜிடபிள் ஆயில்ஸ் சச்சஸ். இந்த ஜட்ரோஃபா அப்படின்றது பிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோயா பீன்ஸ் ஆயில், ஜட்ரோஃபா, பயோடீசல். இந்த ஜட்ரோஃபால வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. கார்ன் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் அண்ட் ரப்பர் சீட் ஆயில். ஓகேங்களா? சூரியகாந்தி எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், ரப்பர் மர விதை, ரப்பர் விதை எண்ணெய். ஓகேங்களா? சோ இதுதான் என்னது, பயோடீசல். ஸோ பயோடீசல்னா என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் சொன்னேன். அடுத்தது வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் ஃபியூவலுக்கு இன்னொரு பேர் என்ன, ஃபியூச்சர் ஃபியூவல், எதிர்கால எரிபொருள் என்று அழைக்கப்படுகிறது.
ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து எதிர்கால எரிபொருள். சோ ஃபியூச்சர்ல வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலா வந்து நம்பப்படுகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a very cleanest fuel and it gives out only water while burning. அதான் இது எரிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வேற எந்த நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு பொருளை வெளியிடாது, வாட்டரை மட்டும் தான் வெளியிடும் இது எரிக்கும் பொழுது. அதனாலதான் இது ஒரு பெஸ்ட் கிளீனஸ்ட் ஃபியூலா சொல்லப்படுகிறது. சரிங்களா. சோ இட் ஹேஸ் அ ஹையஸ்ட் எனர்ஜி கண்டென்ட்டும் கூட. ஓகேங்களா. அது வெளியிடக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலும் ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா பொல்யூஷன் வந்து இதனால இருக்காது. இட் டசன்ட் பொல்யூட் ஏர். அதனாலதான் இது ரொம்ப 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 கிளீனஸ்ட் ஃபியூவல் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபியூவலா நம்பப்படுகிறது. சரி, இதுக்கான ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து என்னென்ன பாயிண்ட் நான் சொன்னேன். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் இன் ஃபியூச்சர். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a கிளீன் ஃபியூவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் கிவ்ஸ் ஒன்லி வாட்டர் ஆன் பர்னிங். ஸோ எரிக்கும் பொழுது எனக்கு என்ன மட்டும்தான் வெளியிடப்படுகிறது, வாட்டர் மட்டும்தான். சரிங்களா. ஸோ இட் ஹேஸ் த ஹையஸ்ட் எனர்ஜி கண்டென்ட். ஸோ அடுத்தபடியா இட் டசன்ட் பொல்யூட் ஏர். இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் ஃபியூவலிய பேசிக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. தமிழ் வேணா ஒரு தடவை சொல்லிடுறேன். எதிர்காலத்துல வந்து ஹைட்ரஜன் வாயு வந்து ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இது வந்து பயன்படுகிறது. இது வந்து ரொம்ப தூய்மையானது. இது எரியும் பொழுது நீர் மட்டும்தான் வெளியேறும். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம், அதிகமான ஆற்றலை தரக்கூடியது. ஓகேங்களா. ஹையஸ்ட் எனர்ஜி கண்டென்ட். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபடுத்தாத தன்மை கொண்ட ஒரு எரிபொருள். இதுனா இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல். இதோட உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன முடியுது, ஃபியூவல்ஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா. சோ இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா பெட்ரோலியம். சோ ஃபியூவல்ஸ் புரிஞ்சுதாப்பா. அடுத்தது பாக்கலாமா. சோ அடுத்தது பெட்ரோலியம் பார்க்கலாம். சோ பெட்ரோலியம் பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டா கேஷியஸ் ஃபியூவல்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. பெட்ரோலியம். ஓகே, பெட்ரோலியம் அப்படின்னா என்னன்னா, இந்த பெட்ரோலியம் அப்படின்றது என்ன வார்த்தை சொல் அப்படின்னா லத்தீன் வார்த்தை சொல். ஓகேங்களா. ஒரு லாட்டின் வேர்டு. இதுல இந்த பெட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராக் என்ற அர்த்தம். அதுவே ஒலியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆயில் என்ற அர்த்தம். அதாவது மண்ணுக்கு அடியில, முக்கியமா அந்த பாறைக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெட்ரோலியம். ராக்னா பாறை. ஓகேங்களா. பெட்ரா என்ற சொல் வந்து பாறை என்று குறிக்கப்படும். அதுவே ஒலியம் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒலியம் அப்படின்னா என்னது, எண்ணெய் என்று பொருள். ஓகேங்களா. அதாவது பழங்காலத்துல கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் வந்து இறந்து அழுகி அது ஒரு படிக பொருளாக உருவாகி அதிக அழுத்தத்தினாலும் வெப்பத்தினாலும் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், திடநிலை, திரவநிலை, வாயு நிலையில பல்வேறு நிலைகள்ல இந்த ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவை வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெட்ரோலியம். திரவ நிலையில உள்ள பெட்ரோல் அந்த பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெட்ரோலியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சோ இதுக்கு இன்னொரு பேர் கச்சா எண்ணெய்ன்னு கூட சொல்லுவாங்க, கருப்பா இருக்கும், க்ரூட் ஆயில். ஓகேங்களா. சோ இந்த பெட்ரோலியம் எடுக்கிறதுக்கு முன்னாடிதான் நம்மளுக்கு என்ன வரும், இயற்கை வாயு வரும், அதாவது நேச்சுரல் கேஸ் வரும். அது மட்டும் இல்லாம திடநிலையில் உள்ள பிட்டுமென் வரும். ஓகேங்களா. அதாவது பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நம்ம மண்ணுல வந்து புதைந்துண்ட மரங்கள் மற்றும் செடிகள் மற்றும் உயிரினங்களுடைய அந்த இறந்து போன உடலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொல்லுயிர் படிகம் தான் அதிக அழுத்தத்தினாலும் வெப்பத்தினாலும் நம்மளுக்கு என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு வரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திடநிலையில் சாலிட்ல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிட்டுமென் வரும். அது லாஸ்ட் அது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெட்ரோலியம் கிடைக்கும். ஓகேங்களா. க்ரூட் ஆயில் அல்லது கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. வேணும்னா எழுதிக்கோங்க, புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இந்த இயற்கை வாயு மற்றும் கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து முதன்மையான எரிபொருள். படிகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய முதன்மையான எரிபொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நேச்சுரல் கேஸ் அல்லது இயற்கை வாயு. இன்னொன்னு என்னன்னு சொன்ன, கச்சா எண்ணெய். சரிங்களா. க்ரூட் ஆயில். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம இந்தியால எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பெட்ரோலியம் கிடைக்குது அப்படின்ட்டு பாக்கலாமா. சோ ஜெனரலா வந்து உலகத்துல வந்து அதிகமா பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். முக்கியமா வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேங்களா. அங்க நிறைய பெட்ரோலியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் அரபு நாடுகள், முக்கியமா அந்த குவைத், ஈரான், ஈராக், ரஷ்யா, மெக்சிகோ, இங்கெல்லாம் அதிகமா நம்மளுக்கு பெட்ரோலியம், யுஎஸ்ஏ பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கிறது. ஓகேங்களா. பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்கும் நாடுகள் எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குவைத், ஈரான், ஈராக், யுஎஸ்ஏ, ரஷ்யா, மெக்சிகோ.
ஸோ இங்கெல்லாம் நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. ஓகே, இந்தியால கிடைக்காதா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாலயும் கிடைக்கும். ஸோ இந்தியால எங்க கிடைக்கிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்தியால குஜராத், முதல்ல அஸ்ஸாம், பிக் பாய்னே சொல்லுவாங்க அஸ்ஸாம்ல. ஓகேங்களா, பெட்ரோலிய எண்ணெய் கிணறு அதிகமாக தோண்டப்பட்ட இடம் பிக் பாய். மக்கும் அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரால ஸ்பெசிபிக்கா மும்பைல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், அடுத்து தமிழ்நாடு. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல வந்து கோதாவரி கிருஷ்ணா நதி படுகைகள் இருக்கு இல்லையா, ஸோ ரிவர் பேசின் இருக்கு இல்லையா, அந்த கோதாவரி கிருஷ்ணா ரிவர் பேசின்ல இருக்கும். தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா காவேரி ரிவர் பேசின் இருக்கு இல்லையா, காவேரி படுகை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதிகமா பெட்ரோலியம் கிடைக்கிறதா சொல்லப்படுகிறது. சரிங்களா, ஸோ இந்த பெட்ரோலியம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் இது வந்து நீங்க மெயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் மேப் மாதிரி போட்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேப் வரைஞ்சு டக்குன்னு வர மாட்டேங்குது, நான் ரஃபாவே போடுறேன், நீங்க நல்லா வரைஞ்சுக்கோங்க. ஆனா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் எல்லாம் எழுத போறீங்க அப்படின்னா, ரிட்டர்ன்ல எழுத போறீங்க அப்படின்னா மேப் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நீங்க மேப் போட்டு நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க் வந்து உங்களுடைய மார்க் ஹை ஆகும். இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த குஜராத் இந்த பகுதிகள், ஓகேங்களா, இந்த பகுதிகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் பகுதி. ஓகேங்களா, இந்த பகுதி, இந்த ரெண்டு பகுதியில வந்து உங்களுக்கு பெட்ரோலியம் அதிகமா தமிழ்நாட்டுல கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது மாதிரி மேப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அஸ்ஸாம் அண்ட் குஜராத் இந்தியால இருக்கக்கூடிய பெட்ரோலியம் எடுக்கப்படும் இடங்கள் இந்த ரெண்டு பகுதிகள். ஓகேங்களா, ஸோ ஓகே, நம்ம எப்படி மேம் பெட்ரோலியம் எடுக்கிறது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, நம்ம எண்ணெய் ஆயில் வெல், ஓகேங்களா, எண்ணெய் கிணறு தோண்டணும். ஓகேங்களா, ஸோ அதாவது இப்ப பெட்ரோலியம் வந்து எடுக்கணும்னா ஐஓசி, ONGC இந்த மாதிரியான நிறுவனங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஓசி அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ் 1956 1964 நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரியான நேச்சுரல் கேஸ் கமிஷன்ஸ், அதாவது பெட்ரோலியத்துக்கான ஒரு அமைப்பு. ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ONGC வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எங்க வந்து பெட்ரோலியம் இருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து இந்த இடத்துல ஆயில் தோண்டலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தோண்டப்பட்ட அந்த க்ரூட் ஆயில் பெட்ரோ கெமிக்கல்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், பின்ன காய்ச்சி வடித்தல் என்ற முறை மூலமாக அதை வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு பொருளா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளா அதை மாற்றி வணிக ரீதியாக ஏற்றுமதி அதை இறக்குமதி செய்யறது எதோட வேலைன்னா இந்த ஐஓசியோட வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு ஒரு ஆயில் இந்தியா லிமிடெட் ஒன்னு இருக்கு. ஓகேங்களா, அது வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல அந்த நிறுவனம் வந்து பாத்துக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். சரிங்களா, ஸோ இது வந்து ரொம்ப டெப்த் கிடையாது, நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவையில்லை இது. ஸோ என்னன்னு மட்டும் நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்ப முதல்ல தோண்டப்பட்ட முதல் எண்ணெய் கிணறு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் எக்ஸ்காவேட்டட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு பெட்ரோலிய எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டதுன்னா எந்த இடத்துல தோண்டப்பட்டதுன்னா 1859 பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு இடத்துல, யுஎஸ்ஏல. ஓகேங்களா, பென்சில்வேனியா அப்படின்ற இடத்துல யுஎஸ்ஏல முதலாக தோண்டப்பட்டது. இதுதான் முதலில் தோண்டப்பட்ட முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் இந்தியால வந்து எப்ப தோண்டப்பட்டதுன்னா, நம்ம இந்தியால இருக்கோம் இல்லையா, அதனால இந்தியால எப்ப தோண்டப்பட்டதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். 1867 இது வந்து செகண்ட் ஆயில் வெல், செகண்டே நம்ம இந்தியால தோண்டப்பட்டுச்சு. ஓகேங்களா, செகண்ட் ஆயில் வெல் எக்ஸ்காவேட்டட் 1867. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல மக்கும் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா, மக்கும். சோ 1867 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு இப்ப க்ரூட் ஆயில் கிடைச்சிச்சு. சில இடத்துல வந்து நம்மளுக்கு ஏமாற்றம் கிடைக்கும், அதாவது இயற்கை வாயு மட்டும்தான் கிடைக்கும், பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் கிடைக்காது. அப்ப வந்து சோ அதுக்குதான் ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் தோண்டுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி மேட்டர் டு எக்ஸ்கவேட் அண்ட் ஆயில் அப்படின்றது நிறைய செலவாகும் இல்லையா. சோ அப்ப நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அந்த இடத்த தோண்டுப்பாங்க. அப்படியும் சில இடத்துல நம்மளுக்கு நேச்சுரல் கேஸ் மட்டும் தான் கிடைக்கும், க்ரூட் ஆயில் கிடைக்காது. சோ இப்ப நம்மளுக்கு க்ரூட் ஆயில் கிடைச்சிச்சு. அந்த க்ரூட் ஆயில் கிடைச்சதை நம்ம எப்படி ரிஃபைன் பண்ண போறோம் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா, எழுதிக்கோங்க. அடுத்த டாபிக் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம். சோ நான் இது கதை மாதிரி சொல்லிடுறேன், நீங்க புக்ல ஒரு தடவை போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம். சோ தமிழ்ல வந்து கச்சா எண்ணெயை சுத்திகரித்தல். ஓகேங்களா, எப்படி நம்ம கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ இப்ப வந்து நம்ம க்ரூட் பெட்ரோலியம் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு, அந்த எண்ணெய் கிணறுல இருந்து கிடைச்சிச்சு இல்லையா. அது எப்படி இருக்கும்னா ஒரு அடர்ந்த கருமை நிற வழவழப்பான தூய்மையற்ற பெட்ரோலா இருக்கும், நம்மளுக்கு பெட்ரோலியமா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, கருமையா இருக்கும், வழவழப்பா இருக்கும். க்ரூட் ஆயில் நீங்க பாத்திருப்பீங்க. ஓகேங்களா, இதுல நிறைய நீர் இருக்கும், அதாவது வாட்டர் இருக்கும், திண்ம துகள்கள் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அப்புறம் மீத்தேன் ஈத்தேன் போன்ற கேசஸும் கலந்து இருக்கும்.
சோ அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? So the process of separating petroleum into useful byproducts and removal of undesirable impurities, இதுதான் ரிஃபைனிங் சொல்றோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது அதுல காணப்படுகின்ற தேவையில்லா பொருட்களையும் நம்ம வெளியே எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்களாக நம்ம வந்து அதை மாற்றிக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சுத்திகரிப்பு அல்லது ரிஃபைனிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது நம்ம பல்வேறு பயன்பாட்டுக்காக நிறைய பொருட்கள் பெட்ரோலியில இருந்து எடுக்கப்பட்ட அந்த பை ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா தேவையற்ற மாசுக்களை அதுல நீக்கி சுத்திகரிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ரிஃபைனிங்னா ஒண்ணும் கிடையாது, சுத்திகரிப்பு, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப சுத்திகரிப்புல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் வாட்டர். எப்படி நீரை பிரிச்சு எடுக்கிறது. ஓகேங்களா? இதுவும் சும்மா கதை மாதிரியே தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ அதாவது எப்படி நம்ம இப்ப வாட்டர் ரிஃபைன் பண்ணி எடுக்கிறது, சுத்திகரிப்பு பண்றது. இப்ப அந்த பெட்ரோலியம், அந்த க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷார்ட்டாவே சொல்றேன். ஓகேங்களா? இப்ப வந்து இப்படிதான் கிடைக்குது நம்மளுக்கு க்ரூட் ஆயில். இது அப்படியே கருப்பா இருக்கு, கருஞ்சிவப்புல வழவழப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்னென்னலாம் கலந்துருக்கும், நீர் இருக்குமா, வாட்டர் இருக்கும். ஓகேங்களா? வேற என்ன இருக்கும், சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், திண்ம துகள்கள் இருக்கும். ஓகேங்களா? வேற என்ன இருக்கும்னா கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன். இது லிக்விடு, இது சாலிடு, இது கேஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இந்த க்ரூட் ஆயில்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது ஒண்ணா வெளியில பிரிச்சு எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான பை ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கெரோசின் ஆகும், பெட்ரோல் ஆகும், பெராஃபின் வேக்சின் ஆகும், நம்ம வந்து மாற்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் வந்து ரிஃபைனிங் அல்லது சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப எப்படி நீரை வந்து பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப எண்ணெய் கிணறுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கச்சா எண்ணெயுடன் உப்பு சேர்க்கணும். ஓகேங்களா? உப்பு சேர்ந்து இருக்கும், சாரி, அந்த கச்சா எண்ணெயில உப்பு சேர்ந்து இருக்கும். அது உப்பு நீரா இருக்கும், சாதாரண நீரா இருக்காது, உப்பு நீரா இருக்கும். இந்த உப்பு நீரை முதல்ல இந்த எண்ணெயில இருந்து பிரிச்சு எடுக்கணும். சரிங்களா? சோ அதுதான் ஒண்ணு. சோ ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் வாட்டர் வந்து இது கூட மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணி எடுத்துடணும், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் என்னன்னா சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சால்ட் வாட்டரை நம்ம என்ன எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும். நான் இங்க ஷார்ட்டா எழுதுறேன்ப்பா, நீங்க வந்து தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ். இதுல தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், சுத்திகரிப்பு, ரிஃபைனிங் சொல்லுவோம். நீங்க ஷார்ட்டா எழுதணும்னா இப்படி எழுதலாம். ஓகேங்களா? ரிஃபைனிங் அல்லது சுத்திகரிப்பு. சோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், சல்ஃபர் சேர்மங்களை பிரிச்சு எடுக்கணும். சரிங்களா? சோ ஏன்னா இந்த சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தீங்கான ஒரு வேதிப்பொருள். சரிங்களா? இது வந்து ஒரு மாசுதான், ஒரு பொல்யூஷன் மாதிரிதான். ஓகேங்களா? இதை முதல்ல வெளியேற்றணும். சரிங்களா? அப்ப முதல்ல சால்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணணும், அடுத்து சல்ஃபரை ரிமூவ் பண்ணணும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா பின்ன காய்ச்சி வடித்தல். ஓகேங்களா? இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்றது என்னன்னா, பெட்ரோலிய எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரோலியத்துல, அந்த க்ரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோலிய வாயு, ஓகேங்களா, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் உயவு எண்ணெய், அதாவது உயவு எண்ணெய் லூப்ரிகன்ட் ஆயில், அப்புறம் பெராஃபின் மெழுகு, அதாவது பெராஃபின் வேக்ஸ், இந்த மாதிரியான பல கலவைகளை கொண்ட ஒரு யூஸ்ஃபுல்லான பை ப்ராடக்டா நம்ம வந்து இதை மாத்துறோம் இல்லையா, அதுதான் பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் சொல்லுவாங்க. சோ இது எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, அதுக்கான கலன்கள் இருக்கும், இந்த பின்னை காய்ச்சி வடிக்கும் கலன்கள் இருக்கும். அதன் மூலமாக இந்த மாதிரியான பொருட்களாக பிரித்து எடுக்கப்படுகிறது. முக்கியமா வெவ்வேறு கொதிநிலைகளை உடைய திரவங்கள் அடங்கிய அந்த கலவைய வெப்பப்படுத்தி தனித்தனியாக பிரிச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா? தனித்தனியாக பிரித்து அப்புறம் குளிர வச்சு அப்புறம் தான் நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். அதாவது அதனுடைய அந்த பாய்லிங் பாயிண்ட், கொதிநிலை சொல்றோம் இல்லையா, அந்த பாய்லிங் பாயிண்ட பொறுத்து அந்த பொருளை வந்து ஒரு தடையா வந்து அந்த கலன்கள் இருக்கு இல்லையா, அந்த பின்ன காட்சி கலன்கள், அதை வந்து பிரிச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். பேஸ்ட் இட் கேன் பி செப்பரேட்டட் பேஸ்ட் ஆன் தேர் பாய்லிங் பாயிண்ட்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனுடைய கொதிநிலையை உடைய திரவங்கள் அடங்கிய அந்த கலவைய தனித்தனியா அதனுடைய கொதிநிலையை பொறுத்து பிரித்து எடுப்பாங்க. அதுதான் வந்து பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஓகேங்களா? சோ இப்ப முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த க்ரூட் பெட்ரோலியம் ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவாங்க. ஒரு 400 டிகிரி செல்சியஸ்க்கு முதல்ல ஒரு உலையில போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அதோடைய வேப்பர் எல்லாம் போயிடும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு த பாய்லிங் பாயிண்ட், ஓகேங்களா, அந்த கச்சா எண்ணெய் ஆவி போனதுக்கு அப்புறம் அது மேற்பகுதியை அடைஞ்ச பிறகு அதுல பல்வேறு பகுதிகள் வந்து கொதிநிலை அடிப்படையில பிரிக்கப்படும். சரிங்களா? சோ இது வந்து நான் என்னென்ன பொருள், என்னென்ன பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு பெரிய டேப்லெட் காலம் இருக்கு. ஓகேங்களா? சோ இயற்கை அதுக்கு முன்னாடி இயற்கை வாயு வெளியில போயிடும். சரிங்களா?
சோ இந்த எல்லா பொருட்களையும் கூட்டாக தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, பாராஃபின் வேக்ஸ், பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், டீசல், கெரோசின், லூப்ரிகன்ட் ஆயில், இது எல்லாத்தையும் கூட்டா நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, பேஸ்ட் ஆன் தேர் பாயிலிங் பாயிண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் பெட்ரோகெமிக்கல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை தவிர்த்து வேற சில பொருட்களும் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிடர்ஜென்ட்டுகள் கிடைக்குது, செயற்கை இழைகள் கிடைக்குது, பாலித்தீன் கிடைக்குது. இது எல்லாமே வந்து அந்த க்ரூட் ஆயில இருந்து தயாரிக்கப்பட்டதுதான். ஓகேங்களா, மனிதனால உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் தயாரிக்க இந்த க்ரூட் ஆயில் நம்மளுக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வாயுல இருந்து என்ன நம்ம தயாரிக்கிறோம்னா நைட்ரஜன் உரங்கள், இந்த மாதிரியான பொருட்கள் வந்து ரொம்ப வணிக ரீதியாக நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டா காணப்படுது. சரிங்களா, சோ அதனாலதான் பெட்ரோலியத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், கருப்பு தங்கம், பிளாக் கோல்டு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, பிளாக் கோல்டு என்று அழைக்கப்படக்கூடியது எது, பெட்ரோலியம். ஏன்னா இவ்வளவு பொருள் வந்து இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம் இல்லையா. சோ அதுதான், புரிஞ்சுதா? இப்போ அந்த டேப்லெட் காலம் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது அதோட பாயிலிங் பாயிண்ட், என்னென்ன பொருள்லாம் நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்றத நான் இந்த நியூ பேஜ்ல நான் இங்க போடுறேன். நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இதுதான் ஒரு உங்க புக்ல இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம், அந்த கலன்னு சொன்னேன்ல. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து குளிர்ச்சியான பகுதி, வெளியேறக்கூடிய அந்த வேப்பர் வெளியேறக்கூடிய பகுதி. ஓகேங்களா, 25 டிகிரி செல்சியஸ் இங்கதான் ஹீட், வெப்பம் கொடுக்கும். ஸோ இது 350 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து தான், இந்த க்ரூட் ஆயில முதல்ல இந்த மின்கலன்ல நம்ம என்ன பண்ணுவோம், சேர்ப்போம். ஓகேங்களா, சேர்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பாயிலிங் பாயிண்ட பொறுத்து நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பு வாயு less than 40 டிகிரி செல்சியஸ், ரிஃபைனிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது பெட்ரோல் 40 டிகிரி செல்சியஸ் டு 205 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலா உங்களுக்கு டயக்ராம் இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி டயக்ராம் இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நீங்க என்னன்னு மட்டும் அந்த டயக்ராம் வேணா புக்ல போய் பாத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது நாப்தலின் 60 டிகிரி செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அடுத்தது மண்ணெண்ணெய், சாரி கெரோசின். ஸோ கெரோசின் வந்து 175 டிகிரி செல்சியஸ் டு 325 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீசல் 250 டிகிரி செல்சியஸ் டு 350 டிகிரி செல்சியஸ். சரி, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது லியூப்ரிகன்ட் ஆயில், உயவு எண்ணெய், லியூப்ரிகன்ட் ஆயில் அல்லது உயவு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. 300 டிகிரி செல்சியஸ் டு 370 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பம் கீழே எழுதிக்கோங்க, இது இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் எண்ணெய், ஃபியூவல், கம்பஷன் ஃபியூவல் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கம்பஷன் ஃபியூவல், எரிபொருள் எண்ணெய் 370 டிகிரி செல்சியஸ் டு 600 டிகிரி செல்சியஸ். அட் லாஸ்ட், ஸோ படிவு, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ், ரிமைனிங் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கும். ரிமைனிங் செடிமெண்ட்ஸ் கிரேட்டர் தென் 600 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும், என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த சிறு மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, இந்த சிறு மூலக்கூறுகள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த கொதிநிலை, பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எளிதில் ஆவியாகும் தன்மை கொண்டது, எளிதில ஆவியாகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எளிதில் தீப்பற்றக்கூடியது, ஹைலி வேப்பரைஸ்ட், ஹைலி பாயிலிங் பாயிண்ட், சாரி லெஸ் பாயிலிங் பாயிண்ட், எளிதில் தீப்பற்றக்கூடியது, இன்ஃபிளேமபிள், ஹைலி இன்ஃபிளேமபிள், தீப்பற்றக்கூடியது. சரிங்களா, சோ எளிதில் பாயும், அதாவது ஈஸியா தீ பிடிக்கும். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறு மூலக்கூறுகள். பெரிய மூலக்கூறுகள் இங்க லாஸ்ட்ல இருக்கும், போக போக இங்க அப்படியே ஆப்போசிட்ல எழுதிக்கோங்க. ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, சோ ஈஸியா வந்து வேப்பரைஸ் ஆகாது, நாட் ஈஸிலி வேப்பரைஸ்ட். அப்புறம் எளிதில் தீ பற்றாது. ஓகேங்களா, அப்புறம் எளிதா பாயாது. ஓகேங்களா, சோ ஈஸியா வந்து அந்த ஹீட் வந்து பாயாது, அதாவது ஹீட் பிடிக்காது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக போக அதிகமா, அதாவது இங்க வந்து ரொம்ப கம்மியான பாயிலிங் பாயிண்ட், இங்க போக போக பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகுது இல்லையா, போக போக அதோடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்றதுதான் இங்க சொல்லியிருக்க. ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் அப்படின்றது என்னது, குறைந்த பாயிலிங் பாயிண்ட் இல்லையா, இது ஈஸியா வந்து ஆவியாகும், ஈஸியா வந்து தீ பற்றக்கூடியது, ஈஸியா அந்த தீ பிடிக்கக்கூடியது, எளிதில் பாயும், அந்த தீ வந்து அப்படியே மத்தவங்க மேல பாயும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க இங்க. ஓகேங்களா, சோ இது வந்து ஈஸியா தீ பற்றக்கூடிய தன்மை கொண்டது, இந்த மேல இருக்கக்கூடிய குறைந்த மூலக்கூறுகள். இது போக போக அந்த தன்மை வந்து குறைஞ்சிரும். சரிங்களா,
இப்ப லியூப்ரிகன்ட் ஆயில்லாம் வந்து அப்படி கிடையாது இல்லையா, அது ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா. சோ அதுதான் இங்க சொல்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க, புக்ல ஒரு தடவை பாத்து. இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே, இப்ப அடுத்து நம்ம பெட்ரோலத்தோடைய பயன்கள் பார்க்கலாமா? யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம். ஓகே, இது வந்து என்னன்ட்டு நான் ஒரு 5 minutesல டக்குன்னு சொல்லிடுறேன், நீங்க எழுதிக்கோங்க. சோ நிறைய யூசஸ் இருக்குப்பா. க்ரூட் ஆயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது கச்சா எண்ணெயில இருந்து பெறப்படக்கூடிய பல்வேறு விளைபொருட்கள் எண்ணற்ற பயன்பாடுகளை நம்மளுக்கு தருகிறது. சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி இருக்கு இல்லையா, அந்த எல்பிஜி வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஹவுசஸ்ல யூஸ் பண்றோம், இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? திரவ பெட்ரோலிய வாயு. சோ அதுக்கப்புறம் வந்து டீசல் அண்ட் பெட்ரோல். டீசல், பெட்ரோல் இது வந்து நம்ம வெஹிக்கல்ஸ் உடைய ஃபியூவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ரன் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ், மின்சார ஜெனரேட்டர்களை இது வந்து இயங்குவதற்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் இஸ் யூஸ்ட் அஸ் அ சால்வெண்ட் ஃபார் ட்ரை கிளீனிங். ட்ரை கிளீனிங் பண்ணுவோம் இல்லையா, அதுல பெட்ரோல் தான் வந்து ட்ரை கிளீனிங்க்கு சால்வெண்டா யூஸ் பண்ணப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது உலர் சலவை செய்வதற்கு கரைப்பானாக எது பயன்படுகிறது? இது கரைப்பான். சால்வெண்ட்னா கரைப்பான் சொல்லுவாங்க. இது வந்து உலர் சலவை, ட்ரை கிளீனிங். இந்த உலர் சலவை ப்ராசஸ், அதாவது இந்த உலர் சலவை செய்வதற்கு கரைப்பானாக எது பயன்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் தான் பயன்படுகிறது. ஓகேங்களா? பெட்ரோல். நெக்ஸ்ட் 4th ஒன் பாத்தீங்கன்னா கெரோசின் இருக்கு இல்லையா. இந்த கெரோசின் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? மண்ணெண்ணெய். இந்த கெரோசின் வந்து ஸ்டவ் அடுப்புல, ஓகேங்களா, ஸ்டவ்ல யூஸ் பண்றோம். அது மட்டும் கிடையாது, இதுதான் வந்து ஜெட் பிளைன்ஸ்க்கு எரிபொருளாக பயன்படுகிறது. கெரோசின்ஸ் தான் வந்து ஒயிட் கெரோசின் சொல்லுவாங்க, இல்ல நார்மல் கெரோசினே நம்மளுக்கு வந்து ஸ்டவ் அடுப்புகள்லும் ஜெட் விமானங்கள்லயும் இது எரிபொருளாக பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க. ஸோ எந்திரம், அதாவது மிஷின்ஸ், அதுவும் முக்கியமா இந்த பழைய மிஷின்ஸ் எல்லாம், பழைய காலத்துல யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ்ல அது உராய்வு தன்மை குறைப்பதற்கு லியூப்ரிகன்ட் ஆயிலா இது யூஸ் பண்றாங்க. உயவு பொருளாக, உயவு எண்ணெயாக அது வந்து ஸ்பீடா ரன் ஆகிறதுக்கு, ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு இது வந்து லியூப்ரிகன்ட் ஆயிலா இந்த மிஷின்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ எதுக்காகனா இன் ஆர்டர் டு ரெடியூஸ் வியர் டியர் கரோஷன். இங்கிலீஷ்ல வந்து வியர் டியர் கரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரோஷன்னா என்னது? ஒரு மாதிரி உராய்வு தன்மை. சரிங்களா? அதாவது இந்த எந்திர பாகங்களுடைய தேய்மானத்தை குறைக்கவும், அது துருப்பிடிக்காமல் அதை பாதுகாக்கவும் இந்த லியூப்ரிகன்ட் ஆயில் வந்து பயன்படுகிறது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாராஃபின் வேக்ஸ். ஓகேங்களா? மெழுகு வக்திகள். ஓகேங்களா? பாராஃபின் வேக்ஸ். சோ இந்த பாராஃபின் வேக்ஸ் தான் எதுலாம் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? கேண்டில்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், இங்க்ஸ், கிரையான்ஸ், இந்த மாதிரியான பல பொருட்கள் உருவாக்க இந்த பாராஃபின் வேக்ஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மெழுகுவர்த்திகள், களிம்பு மருந்துகள், ஆயின்மெண்ட்ஸ்ல களிம்பு மருந்துகள். நெக்ஸ்ட் மை, வண்ணம் தீட்டும் பென்சில்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது முக்கியமா பிட்டுமன். இந்த பிட்டுமன் இன்னொரு பேர் என்னன்னா ஆஸ்பால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிட்டுமன் அல்லது ஆஸ்பால்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சாலைகள் அமைப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் சர்ஃபேஸ் ரோட்ஸ். ஓகேங்களா? சாலைகள் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த பிட்டுமன், ஆஸ்பால்ட். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம். ஓகேங்களா? ஸோ இதோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு பெட்ரோலியம் மட்டும் இல்ல, கேஷியஸ் ஃபியூவல்ஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி டாபிக்ஸும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு சிலபஸ்ல நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க பாருங்க, இன்னும் நம்மளுக்கு என்ன பெண்டிங் இருக்கு? ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன டாபிக் தான். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் போயிடலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பயோட்டிக்ஸ் என்னது? பயோ அப்படின்னா என்னது? உயிர். அப்ப எதிர் உயிர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எதிர் உயிர் அப்படின்னா என்ன? எதிர் உயிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா அதாவது என்னன்னா, இப்ப பாக்டீரியா, முக்கியமா பாக்டீரியாவுக்கான எதிர்பொருளாக பயன்படக்கூடிய அனைத்து மருந்துகளுமே என்னன்னு சொல்றாங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ். இது வந்து வைரஸோ அல்லது பூஞ்சையோ இது வந்து அழிக்காது. ஆனா பாக்டீரியாவில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து மருந்துகளுமே என்னன்னு சொல்லுவாங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது என்னது? ஆன்டினா என்னன்னு சொல்லுவாங்க? எதிர், அதாவது அகெயின்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து அகெயின்ஸ்ட். ஓகேங்களா? பயோட்டிக்ஸ் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம். அதாவது ஒரு நுண்ணுயிரிலிருந்து எடுக்கப்பட்டு நுண்ணுயிரையே அழிக்க பயன்படுவதுதான் என்னது? ஆன்டிபயோட்டிக்ஸ். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பெனிசிலியம் நொட்டேட்டம். இது என்னப்பா? இது பெனிசிலியம் நொட்டேட்டம் அல்லது பெனிசிலியம் கிரைசோஜினம். இது வந்து ஜீனஸ் நேம், இது ஸ்பீஷியஸ் நேம்.
சோ இது வந்து இது ஒரு ஸ்பீஷிஸ், இது ஒரு ஸ்பீஷிஸ். இது என்ன, இது ரெண்டுமே என்ன மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே பங்கை. ஓகேங்களா, பூஞ்சைகள். சோ இந்த பூஞ்சைகள்ல இருந்து தான் நம்ம முதலாக வந்து அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்றவரு, நிறைய பேருக்கு தெரியும் இந்த கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒரு 7 to 8 years முன்னாடி தான், 10 years முன்னாடி தான் எக்ஸாம்ல அலெக்சாண்டர் பிளமிங் என்பவர் 1928ல முதலாக இந்த பூஞ்சையில இருந்து, பென்சிலியம் நோட்டேட்டம் என்ற பூஞ்சையில இருந்து ஒரு மருந்து தயாரிச்சாரு. அது பேர் தான் என்னது, பெனிசிலின் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இந்த பெனிசிலின் என்றுதான் என்னது, ஆன்டிபயோட்டிக், தி ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குவீன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெனிசிலினுக்கு இன்னும் என்னென்ன பேர்லாம் இருக்கு, குவீன் ஆஃப் ட்ரக்ஸ், மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒண்டர் ட்ரக்ஸ், வியப்பூட்டும் மருந்து, ஒண்டர் ட்ரக்ஸ், இப்படிலாம் வந்து நிறைய பெயர்களால இந்த பெனிசிலின் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து அழைக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா கொல்லியாக பயன்படுத்தப்பட்டது இது, இந்த பெனிசிலின் அப்படின்ற ஒரு மருந்து. அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோமைசின், இது வந்து ஒரு மருந்து. இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் எதை அழிக்கக்கூடிய மருந்துனா, அதாவது டிபி நோய் இருக்கு இல்லையா, அந்த டிபியை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா எது, டியூபர்குலோசிஸ், கார்னிபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இல்லையா, சாரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா வரும், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதாவது டிபியை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா பேர் என்ன, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சோ இந்த பாக்டீரியா, இது வந்து பாக்டீரியா பேருப்பா, இந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் என்னது, இந்த ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகேங்களா, இது எதுல இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பாக்டீரியால இருந்து தான் தயாரிக்கப்படுது. அந்த பாக்டீரியா பேரு தான் என்னது, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசெஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியால இருந்து நம்மளுக்கு தயாரிக்கப்பட்டது. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோமைசிஸ், இந்த பாக்டீரியால இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து தான் ஸ்ட்ரெப்டோமைசின். அப்ப என்னது, நுண்ணுயிர்ல இருந்து தயாரிக்கப்பட்டு நுண்ணுயிரையே அழிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது இல்லையா, அதனாலதான் இதுக்கு பேரு ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று பெயர். சரிங்களா, சோ இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் பாக்டீரியா வந்து டிபிக்கான ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கு. அதாவது டிபிக்கு பேசிலஸ் கால்மெட்டி காரின் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாக ஒரு குழந்தை பிறந்த ஒரு மாதத்திற்குள் போடக்கூடிய முதல் தடுப்பூசி பிசிஜி, பேசிலஸ் கால்மெட்டி காரின்னு சொல்லுவாங்க. இது டிபிக்காக முதலாக போடுறாங்க. சோ இந்த மருந்து இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபான்ஸ், குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு போடுறோம். அதுவே பெரியவங்களுக்கு டிபிக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்துனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் தான். இந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அப்ப ஆன்டிபயோட்டிக்னா என்ன, பாக்டீரியா அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்துல இருந்து எடுக்கப்பட்டு முக்கியமா பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய மருந்துகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, வேற எதுவும் இல்ல, முடிஞ்சிருச்சு இதோட. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல. இதை தவிர வேற எதுவும் உங்க புக்ல கொடுக்கல. ஓகேங்களா, யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தி லாஸ்டா உங்களுக்கு ஒரு ஐ திங்க் 8th புக்லயே உங்களுக்கு இதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. சோ வேற எந்த புக்லயும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மேக்சிமம் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் வந்து சேல்ஸ்மேன் வாக்மேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேல்ஸ்மேன் வாக்மேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இதோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் முடியுது. இப்ப வந்து நம்ம லாஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் என்னென்ன அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி நம்மாழ்வாரை பத்தி பாத்துட்டோம் இல்லையா. சோ இன்னைக்கு வந்து MS சுவாமிநாதன் அவரை பத்தி பாத்துருங்க. சோ MS சுவாமிநாதனை பத்தி இன்னைக்கு பார்த்துட்டு முடிஞ்சா வேற என்னென்ன எடுக்க முடியுமோ அதை பாத்துடலாம். சரிங்களா, இவர் யாரு, முக்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். ஓகேங்களா, MS சுவாமிநாதன் இந்த டாபிக் இப்ப என்ன டாபிக் எடுக்கிறோம்னா சயின்டிஸ்ட், ஃபேமஸ் சயின்டிஸ்ட் இன் தமிழ்நாடு இல்லையா. சோ அதுதான் பாக்குறோம். டாக்டர் MS சுவாமிநாதன், முக்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட். ஓகேங்களா, சோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியின் தந்தை, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. முக்கியமா ஜெனரலா கேட்டாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் கேட்டாங்கன்னா நார்மன் போர்லக். ஓகேங்களா, அதுவே இந்தியாஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் வரணும், டாக்டர் MS சுவாமிநாதன். ஓகேங்களா, சோ ஆக்சுவலா இவர் என்ன, இவரோட ஹிஸ்டரி பத்தி ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். முடிஞ்சா நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இவரை பத்தி நீங்க போட்டீங்கனாலே கூகுள்ல வந்துடும். ஜஸ்ட் நான் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எழுதுறேன். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து கிராஜுவேஷன் எதுல பண்ணாருன்னா ஜுவாலஜில தான் பண்ணாரு. சரிங்களா, சோ ட்ரிவாண்ட்ரம் தெரியும் இல்லையா, அங்க வந்து மகாராஜா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருந்தது. அங்கதான் வந்து இவர் வந்து ஜுவாலஜி கோர்ஸ் பண்ணாரு, கிராஜுவேஷன் கோர்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல முடிச்சாரு சரிங்களா. ஸோ அப்புறம் பிஜி வந்து பாத்தீங்கன்னா பிஜி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் ஆகி ஐபிஎஸ் போஸ்டிங்க்கு குவாலிஃபை ஆனார் ஓகேங்களா. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாரு, கிளியர் ஆயிட்டாரு, ஐபிஎஸ் போஸ்டிங்க்கும் குவாலிஃபையும் ஆயிட்டாரு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அது போவாம யுனெஸ்கோடைய ஃபெலோஷிப் வெஜினன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில இவருக்கு ஒரு போஸ்ட் அதாவது படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அங்க போயிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா இவருடைய ரிசர்ச் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணாரு ஆன் பொட்டேட்டோ ஜெனட்டிக்ஸ் ஓகேங்களா. எதுல வந்து இவர் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஜெனட்டிக்ஸ். ஸோ இதுலதான் அவர் ரிசர்ச் பண்ணாரு சரிங்களா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜனோடைய பையன் தான், அவங்க அப்பா வந்து ஒரு சர்ஜன் ஓகேங்களா. ஸோ இந்தியால தான் எஜுகேஷன் நடந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ரிசர்ச் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாரு. அங்கதான் பிஹெச்டி 1952 முடிச்சாரு. அங்கே வந்து ஒரு மரபியலாரா இவர் வந்து வேலை செஞ்சாரு சரிங்களா. சோ அதுக்கப்புறம் நிறைய போஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங்ஸ் இவருக்கு வந்துச்சு. பட் இவர் எதுவுமே இது பண்ணல. அட் லாஸ்ட் இவர் வந்து பொட்டேட்டோ, வீட், ரைஸ், ஜூட் இந்த மாதிரியான நிறைய பிளான்ட் பிரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து நிறைய இவர் வந்து மேற்கொண்டாரு ஓகேங்களா. முக்கியமா வீட்டு, ரைஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, ஜூட் இதுல இந்த பிளான்ட் பிரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணாரு ஓகேங்களா. ஸோ 1960 முக்கியமா 1960 உங்களுக்கு தெரியும் தேர்ட் 5 இயர் பிளான் வரும் இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்துல இந்தியால வந்து ஒரு பெரிய ஃபெமைன் வந்துச்சு சரிங்களா. ஸோ ஒரு பஞ்சம் வறட்சி வந்துச்சு. அப்ப வந்து நம்ம நாட்டுல 12 மில்லியன் டன்ஸ்ல இருந்த வீட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா, 12 மில்லியன் டன்ஸ்ல இருந்த வீட் ப்ரொடக்ஷனை அவரு 70 மில்லியன் டன்ஸா மாத்தினாரு. 17 மில்லியன் டன்ஸா வந்து அவரு உயர்த்தினாரு. என்ன ப்ரொடக்ஷன்னா வீட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா. சோ அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இந்த ரீசனுக்காக தான். ஏன்னா அது ஒரு ஆபத்தான நிலையில இருக்கும்போது உணவு இல்லைன்னா எவ்வளவு மக்கள் இறந்து போவாங்க இல்லையா. சோ அப்ப இந்த மாதிரியான ஒரு முறையை மேற்கொண்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணதாலதான் இவர் என்னன்னு சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் லாரிவேட் அப்படின்ற ஒரு அவார்டும் வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் லாரிவேட் ஓகேங்களா. பை யூசிங் த மெத்தட் ஹை ஈல்டிங் வெரைட்டி ஓகேங்களா, HYVன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஹை ஈல்டிங் வீட் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் வந்து நிறைய மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணதால இவருக்கு இந்த பிரைஸ் வந்து வழங்கப்பட்டது சரிங்களா. ஸோ அது மட்டும் கிடையாது, 1972 இருந்து 1979 வரைக்கும் ஐசிஆர் சொல்லுவோம் இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா இவர் ஒர்க் பண்ணாரு ஓகேங்களா. பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபார் ஐசிஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஓகேங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1979 to 1980 என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1979 to 1980 இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷனா இருந்தார் சரிங்களா. இந்தியன் மினிஸ்ட்ரியில இருந்தார் சரிங்களா. சோ இதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் இன்னும் இருக்கு பின்னாடி. சோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்றோம் இல்லையா, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கப்பா இருக்கு, எனி ஐடியா? இது எங்க இருக்குன்னு தெரியுமா இருக்காது? இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ 1982 to 88 வந்து பாத்தீங்கன்னா இவர் டைரக்டர் ஜெனரலா வந்து சர்வ் பண்ணாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, டைரக்டர் ஜெனரல், லண்டன் கியூ ஓகேங்களா. அதுவே நம்மளோட இந்தியாவில இருக்கக்கூடிய இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னா கல்கத்தா கியூன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன்ல 1984 to 1990 வரைக்கும் என்னவா இருந்தாரு அப்படின்னா பிரசிடென்டா இருந்தாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. IUCN தெரியும் இல்லையா, அந்த ரெட் டேட்டா புக் மெயின்டைன் பண்றது ஓகேங்களா, இதெல்லாம் இவங்களுடைய வேலை தான். என்விரான்மெண்டல் ரெக்கார்டிங், பயோடைவர்சிட்டி ரெக்கார்டிங் இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாஸ்மே யார் கலெக்ட் பண்ணுவோம், IUCN தான். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் ரிசர்ச், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இதுலயும் மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஸ்பெசிபிக் பீரியட்லாம் எதுவும் தெரியல, ஆனா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாலையும் பிளேட் அ மேஜர் ரோல் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம். சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்ட், சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்ட்,
சயின்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது இது. 1961 ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ் வாங்கியிருக்காரு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், சோ சிவிலியன் அவார்ட் சொல்லுவாங்க இல்லையா, சாரி எஸ், பத்ம விபூஷன் 1989 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா, அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இதுதான் அந்த கரெக்ட் சிவிலியன் ஆர்டருடைய அவார்டு. சோ அதுல பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. சரிங்களா? 1989ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமன் மக்சிசே விருது வாங்கியிருக்காரு. ராமன் மக்சிசே அவார்டு, ஏஷியாஸ் நோபல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ராமன் மக்சிசே அவார்டை என்னன்னு சொல்லுவாங்க, ஏஷியாஸ் நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இவர் வாங்கினாரு அப்படின்னா அவருடைய கம்யூனிட்டி லீடர்ஷிப்காக வாங்கினாரு. சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அவார்டு. இதுவுமே நம்ம இந்தியால கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது, ராமன் மக்சிசே விருது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ மகாத்மா காந்தி கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? யுனெஸ்கோ மகாத்மா காந்தி கோல்டு மெடல் 1999ல வாங்கியிருக்காருப்பா இந்த விருது. சரிங்களா? சோ அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் ஒரு கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேஷனல் கமிஷன் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸ்ல. ஓகேங்களா? ஃபார்மருடைய நேஷனல் கமிஷன் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2004. ஓகேங்களா? ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கான சரியான ஒரு சாகுபடி இல்லாம. ஓகேங்களா? சோ அதனால நிறைய விவசாயிகள் சூசைட் நடந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து. சோ அதை வந்து என்கொயரி பண்றதுக்காக இந்த நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ், NCF அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. சோ இதை வந்து ஆரம்பிச்சாங்க. இது யாருடைய தலைமையில வந்து ஆரம்பிச்சாங்கன்னா MS சுவாமிநாதன், டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்களுடைய தலைமையில தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் MS சுவாமிநாதன் தான் சேர்மன் இதுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாப்பா. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணாருப்பா. MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு NGO, இவரால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு NGO. ஸோ ஒரு எக்கனாமிக் growth ப்ரமோட் பண்றதுக்கு, எஸ்பெஷலி ஃபார் த ரூரல் விமனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவர் வந்து இந்த NGO வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டாக்டர் MS சுவாமிநாதனுடைய முக்கியமான டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் நான் கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து விக்கிபீடியா அல்லது வேற ஏதாவது வெப்சைட்ல வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது ஹர்கோபிந்த் கரோனா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் அமெரிக்கன் பயோகெமிஸ்ட். ஓகேங்களா? உயிர் வேதியியல் நிபுணர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியன் அமெரிக்கன் பயோகெமிஸ்ட். ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காரு. அது முக்கியமா வந்து முதல்ல செய்யப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இவரால செய்யப்பட்ட முதல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிவீல் த ஜெனட்டிக் கோடு. ஓகேங்களா? ஜெனட்டிக் கோடை வந்து பாத்தீங்கன்னா இவரு தான் ரிவீல் பண்ணது. ஜெனட்டிக் கோட்னா என்ன, அப்படி ஜெனட்டிக் கோடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுல நிறைய ரிசர்ச் பண்ணவர் இவர் தான். ஓகேங்களா? மரபு குறியீடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல வந்து மரபு குறியீடு. சோ இந்த மரபு குறியீடை பத்தி ரிசர்ச் பண்ணி முதல்ல மரபு குறியீடுனா என்ன அப்படின்ட்டு தெளிவா விளக்கியவர் இவர் தான், டாக்டர் ஹர்கோபிந்த் கரோனா. சரிங்களா? சோ அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பிறந்தாரு. ஓகேங்களா? கிருஷ்ணதேவி கரோனா மற்றும் கன்பத் ராய் கொரோனா அப்படி அவங்களுக்கு 1922ல மகனாக பிறந்தார். சரிங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி ரெண்டுமே பஞ்சாப் யூனிவர்சிட்டியில தான் முடிச்சாரு. லாகூர்ல பஞ்சாப் யூனிவர்சிட்டியில முடிச்சாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தான் இவர் வாழ்ந்தாரு. ஓகேங்களா? சோ PhD வந்து எங்க முடிச்சாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில முடிச்சாரு. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில இவர் முடிச்சாரு. சரிங்களா? சோ அது மட்டும் கிடையாது, இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அதாவது ரிப்பீட்டிங் சக்சசிவ் நியூக்ளியோடைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் UCU, CUC அப்படின்ட்டு ஒரு ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. முக்கியமா அதுக்கு பேர் வந்து அந்த நியூக்ளியோடைட்க்கு பேர் வந்து சிரீன் மற்றும் லியூசின் அப்படின்றது இவர் தான் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? அப்புறம் ஸ்டாப் கோடான்கள், நிறுத்த மரபு குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் கோடான்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சதுன்னா இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி முதல்ல ஜீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணது தெளிவா இவர் தான். He found the synthesis of genes, formations of genes. ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த கொஸ்டின் ஜீன் ரெக்கார்டிங் கேட்டாலும் ஹர்கோபிந்த் கரோனா தான் வரும். சரிங்களா? சோ இவருக்கு அதனால ஜீனை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணதால இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது
எந்த ஆண்டு இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1968ல இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் பேரெல்லாம் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இவங்களுடைய பேரெல்லாம் வந்து கூகுள் சர்ச் பண்ணி, அதாவது சயின்டிஸ்ட் ஜெனரலா சொன்னா நம்மளுக்கு தெரியாது, யார பத்தி நம்ம எடுக்கணும்னு தெரியாது இல்லையா? சோ இந்த ஒரு வேலை மட்டும் நீங்க பண்ணுங்க. நான் என்னென்ன முக்கியமான சயின்டிஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி அவங்கள பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சோ இதை தவிர்த்து ஒரு சிலது கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சுபாஷ் முகோபாத்யாய். ஓகேங்களா? இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்கத்தால பிறந்த ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் தான். சோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹி கேவ் த ஃபர்ஸ்ட் அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வேர்ல்ட் செகண்ட் ஐவிஎஃப் பேபி. ஸோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பேபி வந்து ராபர்ட் எட்வர்டும் ஸ்டெப்டோவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப். ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஓகேங்களா? அதுவே இந்தியால ஃபர்ஸ்ட், வேர்ல்டுல செகண்ட். ஓகேங்களா? இந்தியால வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அண்ட் வேர்ல்டுல வந்து செகண்ட் ஐவிஎஃப் பேபி. ஓகேங்களா? இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம் இல்லையா? பேபி டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ அந்த பேபிக்கு பேரு கூட துர்கான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேபி துர்கா. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இல்லையா? ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். ஒரு ஓகேங்களா? எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd October 1978. ஓகேங்களா? இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் இந்தியால நடந்தது அப்பதான். ஸோ அதன் மூலமாக உருவான ஒரு பேபி தான் பேபி துர்கா. சரிங்களா? ஸோ இவருடைய இறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ரெகக்னேஷன் கிடைச்சது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்மெண்ட் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அன்எத்திக்கல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கான ரெகக்னேஷன் கிடைச்சது. சரிங்களா? ஸோ இவரை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சயின்டிஸ்ட் இருக்குன்னு சொல்றேன். சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். இவர் பேர்ல அவார்டே கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ யாரு அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சாந்தி ஸ்வரூப் பட்நாகர். இவரும் ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் தான். ஓகேங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு நிறைய இவர் வந்து உருவாக்கி இருக்காரு. சரிங்களா? சோ அதனால பாத்துக்கோங்க. அதாவது மகளனோபிஸ் கூட விக்ரம் சாராபாய், அப்புறம் வந்து ஹோமி பாபா, பிரசாந்த் சந்திர மகளனோபிஸ், பிசி மகளனோபிஸ் சொல்லுவாங்கல்ல, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சோ அதனால இவருடைய பேர்ல தான் நம்ம சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்டு முக்கியமான சயின்டிஸ்ட்க்கு எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமான சயின்டிஸ்ட் மட்டும் நான் சொல்றேன், அதை நீங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் இந்திரா ஹிந்துஜா. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். இந்திரா ஹிந்துஜா அப்படின்றவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நம்ம படிச்சிருப்போம், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, கிஃப்ட் மெத்தட். ஓகேங்களா? இந்த கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க. கேமெட்ஸ் இணைந்து அதன் மூலமாக ஒரு குழந்தை உருவாகக்கூடியது. ஓகேங்களா? கிஃப்ட் மெத்தட் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க இவங்க தான். ஓகேங்களா? சோ எம்பிரியோ டிரான்ஸ்பர், அதாவது ஹியூமன் இன் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் எம்பிரியோ டிரான்ஸ்பர் பத்தி ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரியான கிஃப்ட் மெத்தடை இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதனால இவங்களை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வளர்மதி, டாக்டர் வளர்மதி, வளர்மதி. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் டெவலப்ட் ரேடார் இமேஜிங் சேட்டலைட் ஆன ரிசாட் அந்த ப்ராஜெக்டோடைய டைரக்டர். ஓகேங்களா? அப்புறம் டெசி தாமஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி பா இவங்க, டெசி தாமஸ். இவங்க தான் மிசைல் விமன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ டெசி தாமஸ் விமன், மிசைல் விமன் கேட்பாங்க. மிசைல் விமன், மிசைல் மேன்னா நமக்கு தெரியும், நம்ம சார் ஏபிஜே அப்துல் கலாம் சார். மிசைல் விமன் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டெசி தாமஸ். ஓகேங்களா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் அக்னி 4 மிசைல். ஓகேங்களா? அப்புறம் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டமா இவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் சயின்டிஸ்ட் டு ஹெட் அ மிசைல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விமன் சயின்டிஸ்ட் இவங்க, டெசி தாமஸ். அப்புறம் வந்து ரித்து கரிதால். சோ இவங்க யாருப்பா? இப்ப ரீசெண்டா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். சந்திராயன் 2 மிஷனுடைய மிஷன் டைரக்டர் இவங்க. ஓகேங்களா? சோ அதனால இதை பத்தி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெப்டி ஆபரேஷன் டைரக்டரா வந்து மங்கல்யான் மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன்ல இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஐஎஸ்ஆரோட யங் சயின்டிஸ்ட் அவார்டா ஏபிஜே அப்துல் கலாம் சார் கிட்ட இருந்து இவங்க 2007ல வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களை பத்திலாம் ரொம்ப வந்து ஃபுல்லா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அதனாலதான் நேம் மட்டும் பண்றேன். ஓகேங்களா? முத்தையா வனிதா, டாக்டர் முத்தையா வனிதா. ஸோ இவங்களும் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திராயன் 2. ஓகேங்களா? அவங்க மிஷன் டைரக்டர், இவங்க வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர். ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமன் டு லீட் அன் இன்டர் பிளானட்டரி மிஷன் அட் யுஎஸ்ஆர். ஓகேங்களா? ஐஎஸ்ஆர் உடைய ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷனை இவங்க தான் வந்து லீட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
சந்திரிமா சாஹா. இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி இருக்காங்க இல்லையா, அந்த சயின்ஸ் அகாடமி ஒரு பயாலஜிஸ்ட் தான் இவங்க. இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி. ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது, இவங்க நிறைய ரிசர்ச் பயாலஜிஸ்ட் இல்லையா, அதனால இவங்க செல் பயாலஜில ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. லீஷ்மேனியாசிஸ் பாரசைட்ஸ் கலா ஆசாரை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இவங்க. சரிங்களா, ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பயாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட். அடுத்து காமாட்சி சிவா ராமகிருஷ்ணன், இவங்கள விமன் சயின்டிஸ்ட்பா. காமாட்சி சிவ ராமகிருஷ்ணன் நாசாவோடைய நியூ ஹாரிசன் மிஷனுக்கு இவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மங்களமணி, டாக்டர் மங்களமணி. ஸோ இவங்க வந்து போலார் விமன் ஆஃப் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து போலார் விமன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இஸ்ரோஸோடைய ஃபர்ஸ்ட் விமன் சயின்டிஸ்ட் டு ஸ்பெண்ட் மோர் தென் அ இயர் இன் ஐசி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் அண்டார்டிகா. அண்டார்டிகால ரொம்ப நாள் ரிசர்ச் பண்றதுக்காக இருந்த ஒரு ISRO உடைய ஒரு சயின்டிஸ்ட் இவங்க. ஸோ அதனால இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, போலார் விமன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது கங்காதீப் கங் KANG. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டிப்பா சயின்டிஸ்ட் பேஸ் பண்ணி. இவங்க வந்து ஒரு வைராலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸான வைராலஜிஸ்ட்பா. நிறைய டிசீஸ்க்கான வைரல் ரிசர்ச் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய வேக்சின்ஸ் அந்த மாதிரியான ரிசர்ச் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்கள பத்தியும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதோட வந்து சயின்டிஸ்ட் முடியுது. சரிங்களா, நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இன்னும் படிக்கும்போது என்ன பண்றீங்கன்னா, இந்த முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் அந்த இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தியும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தி கேட்கறதுக்கும் அந்த சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் லெப்ரசி டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, லெப்ரசி டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா, ஸோ அப்புறம் வந்து சென்ட்ரல் கேட்டல் பிரீடிங் ஃபார்ம் எங்க இருக்கு, சென்னையில இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி முக்கியமான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி எங்க இருக்கு, சென்னை. ஓகேங்களா, அதுவே நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா எங்க இருக்கு, திருச்சிராப்பள்ளியில இருக்கு. பாஸ்டியூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு, பாஸ்டியூர் லூயிஸ் பாஸ்டியூர் இருக்காரு இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்க இருக்குன்னா நீல்கிரிஸ்ல இருக்கு. இந்த மாதிரியான முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும்பா. அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் அதோடைய சென்டர், அதோடைய முக்கியமான வேலை என்ன, அதோடைய லொகேஷன் எங்கன்னு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ இதோட கம்ப்ளீட்டா நம்ம வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பயோடெக்னாலஜி எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெஜாரிட்டி ஆஃப் தி சிலபஸ் நான் வந்து முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 85 to 90% முடிச்சிட்டேன். ஒன்லி அந்த 10% என்னன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு, அந்த எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பேஸ்டு ஒரு டாபிக் இருக்கு, அண்ட் ரொபோட்டிக்ஸ் இருக்கு, நானோ டெக்னாலஜி இருக்கு. இது மட்டும் தான் பிசிக்ஸ் டாபிக்ஸ். ஓகேங்களா, இது மட்டும் தான் நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி டாபிக்ஸ் மை பார்ட் வந்து முடியுது. சரிங்களா.